வெல்கம் டு டியூஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பைரேட்ஸ் ஆஃப் த கரேபியன் ஆன் ஸ்ட்ரேஞ்சர் டைட்ஸோட மூவி பற்றின ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக வந்து இந்த ஸ்டோரி எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபவுண்டெயின் ஆஃப் யூத் அப்படிங்கிற ஒரு இடம், அதாவது இளமை நீரூற்று அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. நிறையா பேர்த்துக்கு இது இருக்கா இல்லையாங்கிற ஒரு சந்தேகமும் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு போய் நம்ம வந்து தண்ணி குடித்தோம் அப்படின்னா நம்மளோட இளமை வந்து திரும்ப கிடைக்கும். இளமை திரும்ப கிடைக்கும் இந்த சென்ஸ் நம்ம நிறையா வருஷங்கள் வாழலாம் அப்படிங்கிற கான்செப்ட் தான். ஸோ அந்த இடத்த தேடி நிறைய பேர் போகிறாங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்கு, கிப்ஸு, பார்போசா, புதுசாக நிறையா கேரக்டர்ஸ் வந்து பிளாக்பியர்டோட பொண்ணு ஏஞ்சலிக்கா, அதாவது நம்ம ஜாக்கோட எக்ஸு, பிரிட்டிஷ்காரங்க, ஸ்பானிஷ்காரங்க, அதுக்கப்புறம் இன்னும் 2 புது கேரக்டர்ஸ், முக்கியமான கேரக்டர்ஸ் வந்து ஃபாதர், அதுக்கப்புறம் வந்து கடல் கன்னி எல்லாம் சேர்ந்து அந்த இடத்துக்கு போய் சேர்றாங்களா இல்லையா, அந்த தண்ணியை குடித்தாங்களா இல்லையா அப்படிங்கிறதா வந்து ஸ்டோரி. ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த ஸ்டோரியே வந்து இந்த மூவியே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. என்னென்னா இதுக்கு முன்னாடி இருந்த பைரேட்ஸ் ஆஃப் கரேபியன் மூவி எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து கடலை மட்டுமே தான் காட்டுவாங்க. ஸோ அந்த கடல் பயணத்துலேயே தான் இருக்கும். பட் இந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா லைக் தரை பயணம், நிலத்துலேயே தான் பாதி நேரம் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா நம்ம கிப்ஸ் வந்து பிரிட்டிஷ்காரங்கிட்ட மாட்டிக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து ஜாக் வந்து ஹெல்ப் பண்ண போய் ஜாக்குமே மாட்டிக்கிறான். ஸோ அப்போ தான் வந்து ஒரு டீலிங் வருது. என்னென்னா நம்ம கவர்னரும் ஜாக் கிட்ட வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி இளமை நீரூற்று பற்றி உனக்கு எதாவது தெரியுமா அப்படின்னு. அவன் அது எதுவும் மழுப்ப அப்போ தான் இன்னொரு கேரக்டர் நமக்கு வந்து காட்டுறாங்க, என்னென்னா நம்ம பார்போசா. ஸோ இந்த தடவை பார்போசா வந்து ஒரு கடல் கொள்ளையனா இல்லாமல் பிரிட்டிஷ் நேவியில் ஒரு கப்பலோட கேப்டனாகவே காட்டுறாப்புல. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து ஏதோ ஒன்று பேசி நம்ம ஜாக் வந்து எஸ்கேப் ஆகிடுறாரு. ஸோ எஸ்கேப் ஆகி நான் ஜாக்கோட அப்பாவை வந்து எதர்ச்சியாக மீட் பண்ண போக அவங்க அப்பா சொல்கிறாரு, இந்த மாதிரி இளமை நீரூற்று உனக்கு வந்து போகணும், இல்லை அதோட பலன் உனக்கு கிடைக்கணும்னா உனக்கு 2 வெள்ளிக்கிண்ணங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து ஒரு ஹிண்ட் மாதிரி ஒன்று கொடுக்குறாரு. ஸோ இப்போ ஜாக் ஸ்பேரோவுக்கு வந்து ஒரு விஷயம் தெரிய வருது. என்னென்னா நம்ம பேரில் போலியான ஒரு ஜாக் ஸ்பேரோ வந்து லைக் அவனோட கப்பலுக்கு வந்து ஆள் சேர்த்திக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து நம்ம ஜாக் ஸ்பேரோவுக்கு தெரிய வருது. ஸோ அது யார் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு விசாரிக்கும் போது அப்போ தான் தெரியுது அது வந்து நம்ம ஜாக்கோட எக்ஸி ஏஞ்சலிக்கா. ஸோ அவள் தான் வந்து இந்த வேலையை ஜாக் மாதிரியே வேஷம் போட்டு அவள் தான் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா. பட்டு நம்ம ஏஞ்சலிக்கா வந்து பார்த்திங்கன்னா லைக் ஜாக்கை தலையை தட்டி மயக்கத்திலேயே வந்து அவங்க கப்பலில் ஏற்றிடுறாங்க. ஸோ இப்போ நம்ம ஜாக் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக்பியர்டோட கப்பல், இந்த பிளாக்பியர்டு யார் அப்படின்னா ஏஞ்சலிக்காவோட அப்பா. ஸோ ஒரு கப்பலில் வந்து மற்ற அடிமைகளோட அடிமையாக நம்ம ஜாக் ஸ்பேரோ வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஜாக் ஸ்பேரோ சும்மா இருப்பானா? சும்மா இருக்க மாட்டான். நம்ம ஆள் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கிற வேலை செய்கிறவங்க மற்றவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு நம்ம இந்த கப்பலில் புரட்சி பண்ணுவோம், நம்மளே இந்த கப்பலை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையுமே அடித்து புரட்சி பண்ணி சண்டையெல்லாம் பண்ணி கிட்டத்தட்ட அந்த கப்பலை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர டைமில் நம்ம பிளாக்பியர்டு வந்துடுவாப்புல. ஸோ அந்த பிளாக்பியர்டு தான் வந்து ஒரு பெரிய ஆள். ஸோ அப்போ தான் வந்து அவனுக்கு வந்து ஜாக் ஸ்பேரோவை பற்றுமே தெரியும். ஸோ அப்போ தான் ஏஞ்சலிக்காவை கூப்பிட்டு விசாரிக்கும் போது இந்த மாதிரி இளமை நீரூற்றை தேடி போகணும், எங்கள் அப்பாவுக்கு வந்து லைக் ஒரு 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 கணிப்பு வந்து ஒன்று இருக்குது, ஃப்யூச்சரை பற்றி ஒரு விஷயம் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அது என்னென்னா உனக்கு வந்து ஃப்யூச்சரில் ஒரு ஒத்த கால் இருக்கிறவன், அதாவது ஒரு கால் மட்டும்தான் இருக்கும், இன்னொரு கால் வந்து மரக்கால் மாதிரி இருக்கும். ஸோ அவனோட கையில் தான் வந்து உனக்கு சாவு அப்படிங்கிற ஒரு ப்ரெடிக்ஷன் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பான். அது வேறு யாருமே கிடையாது, நம்ம பார்போசா தான். ஸோ பார்போசாவுக்கு வந்து ஒரு கால் இருக்காது. ஸோ அவனைத்தான் வந்து லைக் ஒரு இன்டைரக்டாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் தன்னோட உயிரை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இளமை கிப்ஸ் கிட்ட தான் அந்த மேப் இருக்கும். பட் நம்ம கிப்ஸ் என்ன பண்ணுவான்னா அந்த மேப்பை எரிச்சிருவான். பட் அந்த மேப்பில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே என் மைண்டில் இருக்குது, நான் இல்லாமல் உன்னால் எங்கேயும் போக முடியாதுன்னு சொல்லிட்டு பார்போசாவுக்கு வேறு வழி இல்லாமல் கிப்ஸையும் தன்னோட கப்பலில் ஏற்றிக்கிட்டு அவனுமே அந்த இளமை நீரூற்றை தேடி போவான். இன்னொரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்பானிஷ்காரங்களே வந்து அந்த இளமை நீரூற்றை தேடி தான் வந்து போயிட்டுருப்பாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இளமை நீரூற்றை தேடி போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில விஷயங்கள் எல்லாமே தேவை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல் கன்னி. எதுக்கு கடல் கன்னி அப்படின்னா அந்த கடல் கன்னியோட கண்ணீர் வந்து வேணும். ஸோ அந்த கண்ணீரோட அந்த தண்ணியை கலந்து குடித்தாதான் அதோட பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே நிறையா கடல் கன்னிகள் இருக்காங்க. ஸோ அந்த கடல் கன்னிகளில் ஒரு கடல் கன்னியை வந்து பிடிச்சிட்றாங்க. பட் அந்த கடல் கன்னியை பார்த்தோன்னே ஒரு ஃபாதர் வந்து ஒருத்தர் இருக்கார், ஓகேவா. ஸோ அவருக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு லவ், ஒரு அஃபெக்ஷன், ஒரு பாசம், நேசம் அதெல்லாமே 2 பேர்த்துக்குமே வருது. ஸோ இதில் இந்த பக்கம் ஒரு லவ் சீன் வந்து ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த தண்ணியை குடிக்கிறதுக்கு 2 வெள்ளி கிண்ணங்கள் வந்து வேணும். ஸோ அந்த வெள்ளி கிண்ணத்தை தேடி நம்ம ஜாக் ஸ்பேரோ மட்டும் தனியாக ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஸோ அவன் வந்து அந்த வெள்ளி கிண்ணங்களை எடுத்துகிட்டு போகும்போது கரெக்டாக நம்ம பார்போசாவும் அந்த இடத்துக்கு வந்துடுவான். பட் அதை அந்த ஒரு பொட்டி மாதிரி ஒன்று இருக்கும், அதை தொடர்ந்து பார்த்தாங்கன்னா இந்த வெள்ளி கிண்ணங்கள் இருக்காது, 2 கல்லை மட்டும் வச்சுட்டு போயிருப்பாங்க. ஆல்ரெடி அந்த ஸ்பானிஷ்காரங்க வந்து அந்த வெள்ளிக்கிண்ணங்களை ஆட்டை போட்டு போயிட்டாங்க. ஓகே, அப்போ அந்த வெள்ளிக்கிண்ணத்தை நம்ம ஆட்டையை போடணும்னு சொல்லிட்டு நம்ம ஜாக் ஸ்பேரோவும் பார்போசாவுமே வந்து அந்த ஸ்பானிஷ்காரங்க அங்கே 2 பேருமே வந்து சண்டை போட்டு ஜாக் ஸ்பேரோ வழக்கம் போல் அவனை வேலை தரத்தெல்லாம் பண்ணி அந்த 2 வெள்ளிக்கிண்ணங்களையுமே வந்து எடுத்துகிட்டு வந்துடுவான். ஸோ இப்போ வந்து அந்த இளமை நீரூற்று எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர்த்துக்கு தெரியாது. பட் ஜாக் ஸ்பேரோ எப்படியோ தெரிஞ்சுப்பான். தெரிஞ்சுட்டு லைக் அந்த இளமை நீரூற்றை தேடி அந்த கோயில் ஒரு டெம்பிள் மாதிரியான ஒரு இடம். ஸோ அதுக்குள்ளே அவங்ககிட்ட அந்த தண்ணீரும் இருக்குது, கண்ணீரும் இருக்குது. ஸோ கண்ணீர் கிடச்சிருச்சான்னா கிடச்சிருச்சு. அது எப்படின்னா லைக் அந்த கடல் கன்னிகள் வந்து கொஞ்சம் ஸ்டப்பானாக இருக்கிறவங்க தான். பட் அந்த கடல் கன்னியை அழுக வச்சிட்டாங்க அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ஃபாதருக்கும் அந்த கடல் கன்னிக்குமே வந்து ஒரு லவ் இருந்திருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி எப்படியோ எமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ணி அழ வச்சுட்டாங்க அந்த கடல் கன்னியை. ஸோ கரெக்டாக அந்த லைக் அந்த பலனை அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது கரெக்டாக வந்து நம்ம பார்போசா வந்துடுவான். ஸோ அவங்க 2 பேர்த்துக்குள்ள சண்டை நடக்கும். அந்த ஸ்பானிஷும் வந்துடுவாங்க. பட் ஸ்பானிஷோட நோக்கம் வந்து அந்த விஷயத்த வந்து இந்த பலன் நமக்கு கிடைக்கணும்னு சொல்லி வரல. ஸோ அவங்க வந்து இது வந்து இயற்கைக்கு மாறானது, இந்த மாதிரியெல்லாம் ஒரு விஷயம் வந்து கிடையாது, அது இருக்கவும் கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்தையே வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. பட் நம்ம ஜாக் ஸ்பேரோ வந்து அந்த இடத்தையே டெஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த சமயத்தில் நம்ம பார்போசா வந்து நம்ம பிளாக் பேர்டை வந்து குத்திடுவான், கத்தியில குத்திடுவான். அவனும் சாக நிலைமைக்கு போயிடுவான். கிட்டத்தட்ட அந்த ப்ரெடிக்ஷன் வந்து உண்மையாயிடுச்சு. ஸோ அவங்க அப்பாவை காப்பாற்றலாம்னு சொல்லிட்டு அந்த ஏஞ்சலிக்காவும் போய் அந்த கத்தி எடுக்கும்போது அந்த கத்தியில விஷம் தடவி இருக்கும். ஸோ அந்த விஷம் வந்து ஏஞ்சலிக்காவோட உடம்புலையுமே ஏறிடும். இப்போ என்னன்னா அந்த 2 வெள்ளி கிண்ணங்களை எடுத்துட்டு போய் அந்த தண்ணியை குடிச்சு லைக் ஒரு கிளாஸ்ல வந்து அந்த கடல் கண்ணியோட கண்ணீரை வந்து கலந்துருவான். ஸோ இப்போ ஜாக் ஸ்பேரோ வந்து என்ன பண்ணுவான்னா ஏஞ்சலிக்கு அதை குடிக்கிட்டோம், நீங்க வந்து உங்க பொண்ணோட உயிரை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பிளாக் பேர்ட் வந்து கொஞ்சம் செல்ஃபிஷ்னஸான ஒரு ஆள், ரொம்பவே செல்ஃபிஷான ஆளு. அவன் என்ன பண்றானா டக்குன்னு அந்த கடல் கண்ணியோட கண்ணீர் இருக்குல்ல, ஸோ அந்த டம்ளர் எடுத்து இவன் குடிச்சிருவான். ஸோ இவனுக்கு வந்து நார்மல் வாட்டர் வந்து போயிடும். ஸோ பிளாக் பேர்ட் என்ன நினைப்பாலும் ஓகே நமக்கு இளமை கிடைச்சிடும், நம்ம உயிர் கிடைச்சிடும் அப்படின்னு நினைக்கும் போது ஜாக் ஸ்பேரோ அங்கேயும் வேலைத்தனத்தை காட்டி நான் தான் அவளுக்கு தான் அந்த கண்ணீரோட டம்ளர் கொடுத்தேன், உனக்கு நார்மல் வாட்டர் தான், நீ உன் பொண்ணோட உயிரை தான் காப்பாற்றிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஜாக் ஸ்பேரோ அங்கே வந்து ஒரு வேலைத்தனத்தை பார்த்து விட்டுருவான். ஸோ இப்போ வந்து அந்த லைக் பிளாக் பேர்ட் வந்து இறந்துருவான். இப்போ ஏஞ்சலிக்கா வந்து லைக் விளங்க மாட்டி ஒரு தனி தீவில் ஒரு துப்பாக்கியை மட்டும் கொடுத்து இறக்கி விட்டு போயிடுவான். ஸோ இப்போ அவள் உயிரோட இருப்பாளா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருப்பாள். ஏன்னா அவளுக்கு சாவில்லை. அவள் கொஞ்ச காலத்துக்கு அந்த ஒரு சில டிப்ஸ் கிட்ட சொல்லி லைக் பிளாக் பேர்டுக்கு அப்புறம் வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம பிளாக் பேர்டு வந்து சிரம் பிடிச்சி வச்சிருப்பான். ஸோ பிளாக் பேர்டு மட்டும் இல்லை, அந்த டிப்ஸ் எல்லா கப்பலையுமே வந்து தூக்கி பண்ணுறான். அந்த கிளைமேக்ஸில் அப்போ தான் வந்து ஒரு விஷயம் வந்து நம்ம ஜாக் சொல்லுவான், ஆக்சுவலாக அந்த இளமை நீரூற்று எனக்கு தேவையே இல்லை, ஏன்னா அந்த இளமை நீரூற்றை கண்டுபிடிச்சதே நான் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம ஜாக் வந்து சொல்லியிருப்பாப்புல. ஸோ இந்த மூவி வந்து எப்படி இருந்தது, இந்த மூவி பார்த்துருக்கீங்களா, பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.